أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتحسبهم أيقاظا وهم رقود ونقلبهم ذات اليمين وذات الشمال وكلبهم باسط ذراعيه بالوصيد لو اطلعت عليهم لوليت منهم فرارا ولملئت منهم رعبا. الحمد لله. சூரா அல் கஹ்ஃபினுடைய 18வது வசனத்தை இப்போது நாம் வாசிக்க கேட்டோம். இப்போ இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான்? இதன் வழியாக நம்மிடத்திலே அவனுடைய செயலின் காரணமாக நாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம் என்பது பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தின் வழியாக நாம் பார்க்கலாம். தஹ்சபுஹும் ஐகாதன் வஹும் ருகூத். அவர்களை நீங்கள் பார்த்தால் விழித்திருப்பவர்களாகவே நீங்கள் எண்ணிக்கொள்வீர்கள். ஒஹும் ருகூத், ஆனால் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஃபர்ஸ்ட் பார்ட்டா இந்த வசனத்துல சொல்லி காண்பிக்கிறான். சோ அப்ப இந்த வசனம் என்ன பேசுது அப்படின்னா, உடல்ல எந்த ஒரு பாதிப்பும் இன்றி அல்லாஹ் எப்படி இவர்களை பாதுகாத்தான் அப்படின்ற அந்த விஷயத்தை, அற்புதமான ஒரு நுணுக்கங்களை இந்த வசனத்துல நம்ம பார்க்க முடியும். இப்போ இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் இந்த வசனத்தை அல்லாஹ் அவங்கள்ட்ட தான் பேசுறான். அவங்கள்ட்ட சொல்றான், நபியே நீங்க அவங்கள பாத்தீங்கன்னா, ஒருவேளை அந்த குகையில போய் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அவங்க விழிச்சிட்டு இருக்க மாதிரிதான் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்போ இதுல விழிச்சுக்கிட்டே எப்படி தூங்க முடியும் அப்படின்ற ஒரு விதமான சந்தேகம் வரலாம். இதுக்கு அல்லாஹ் சில காரண காரியங்களோட தான் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை வச்சிருக்கிறான். கண்கள் தொடர்ந்து மூடியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஏன்னா இந்த தூக்கம் அப்படின்றது பல நூற்றாண்டுகளா கிடக்கிற ஒரு விஷயம். அப்படின்னும் போது கண்ணு அப்படியே மூடியே இருந்துச்சுன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஐப்ரோஸ் ரெண்டுமே ஒட்டிக்கிறோம். இது ஒண்ணு. ரெண்டாவது, கண்ணு ஈரப்பதமா இருக்கிற காரணத்தினால என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஒரு விதமான அந்த அழுகி போன மாதிரியான ஒரு தோற்றத்துக்கு வந்துடும். சோ இதுல இருந்து அல்லாஹ் பாதுகாப்பதற்காக, ஒரு காத்தோட்டத்துக்காக அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, கண்கள் திறந்திருந்த வழியிலே அவங்கள அல்லாஹ் தூங்க வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி தஃப்சீர்ல நம்ம பார்க்க முடியுது. வஹும் ருகூத், பாக்குறதுக்கு இப்ப நீங்க இப்படி எட்டி பாத்தீங்கன்னா எல்லாம் முழிச்சிட்டு இப்படியே உட்கார்ந்து இருக்க மாதிரி தான் தெரியும். வஹும் ருகூத், ஆனால் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இப்ப ருகூத் அப்படின்னு சொன்னா என்ன? தூங்குபவர்கள் அப்படின்ற பொருள். ராகித் அப்படின்னா தூங்கக்கூடியவன் அப்படின்ற பொருள்ல, ஹும் அப்படின்றது பன்மையா இருக்கிறதுனால ருகூத் அந்த வார்த்தையுடைய பன்மையாக ருகூத் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னா அல்லாஹ் அவர்களை தூங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா முழிச்சிருக்க மாதிரியே தெரியும். தஹ்சபுஹும்னா எண்ணுவீர்கள், நீங்க மனசுல நினைச்சுக்கிடுவீங்க, அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒண்ணு. அடுத்தது இந்த வசனத்துல அடுத்து அல்லாஹ் சொல்றான், வனுகல்லிபுஹும் ذاتல் யமீனி வذات ஷிமால். அவர்களை நாம் வலதுபுறமாக இடதுபுறமாக திருப்பி கொண்டிருக்கிறோம். இந்த நுகல்லிபு அப்படின்றது பிரசன்ட் டென்ஸ்ல அல்லாஹ் பேசுறான். அதாவது நிகழ்காலத்துல நடந்துட்டு இருக்க மாதிரியே அல்லாஹ் பேசுறான். இப்படி புரட்டி கொண்டு இருக்கின்றோம் இந்த வசனங்கள்ல. அப்போ இதுல சில அல்லாஹ்வினுடைய அந்த ஆற்றல், அவனுடைய அந்த பாதுகாக்கக்கூடிய தன்மை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். நல்லா பாருங்களேன், ஒருத்தவங்க ஒரே இடத்துல அப்படியே படுத்திருந்தாங்கன்னா அதுவும் சிக்கல் தான். சோ அதுல இருந்து அல்லாஹ் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு திருப்புறான். இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் அடங்கி இருக்குன்னு சொன்னா, பொதுவா ஒரு மனித உடல் அப்படின்றது ஒரே இடத்துல அப்படியே படுத்தே அப்படியே இருந்தாலும் கூட பிரஷரின் காரணமா என்ன ஆகும், அப்படியே ரத்த ஓட்டம் இல்லாம போயிடும். சோ இப்படி ரத்த ஓட்டம் இல்லாம ஆச்சுன்னு சொன்னா அடுத்து என்ன ஆகும், படுக்க புண்ணு அப்படின்ற இது ஏற்பட்டுரும். சோ அல்லாஹ் உடல் அழுகாமல் இருப்பதற்கான ஒரு பாதுகாப்பு கவசம். அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், பாதுகாப்புக்கு எத்தனை தடவை தேவையோ அத்தனை தடவை அல்லாஹ் அவங்கள நுகல்லிபுஹும் திருப்பி திருப்பி நாம் அவர்களை வலது புறமாக இடது புறமாக திருப்பினோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இதுல இன்னொரு விஷயத்தையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வெளி உடலா, அடுத்து உடல்ல இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் இருக்கு பாருங்களேன், அதுவும் சேஃப்டி படுத்துறான்ல. நுரையீரலா இருக்கட்டும், இதயமா இருக்கட்டும், இது எல்லாமே அப்படியே ஒரே பக்கமா அழுந்தியே இருந்தாலும் அதுவும் ஒரு விதமான பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்தக்கூடும்.
ஒரே இடத்துல அப்படியே நம்ம உடல்ல இருக்க பார்ட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. சோ உடல் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளினுடைய சமநிலையை வந்து அல்லாஹ் எப்படி செய்யறான்னு சொன்னா இந்த திருப்புறதின் காரணமாக பாதுகாக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம தஃசீர்ல பார்க்க முடியுது. சோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், பூமியுடைய தன்மை என்ன? பொதுவாக பூமி எதனாலுமே வந்து அந்த அரிக்கக்கூடிய தன்மை கொண்டது. மனித உடலாக இருந்தாலுமே நம்ம வந்து அடக்கம் செய்ததற்கு பின்னாலே அந்த உடல் வந்து மண் வந்து என்ன செஞ்சிடும்னா அப்படியே வந்து இழுத்துரும் இல்லையா? சோ வந்து பூமிக்குன்னு சொல்லி ஒரு இயல்பு. ஆனா அல்லாஹ் வந்து இவங்களை வந்து மாத்தி மாத்தி திருப்பதன் காரணமாக பூமி அவர்களுடைய உடலை வந்து சாப்பிடாம அரிக்காம அல்லாஹ் வந்து பாதுகாத்தான் அப்படின்ற செய்தியை வந்து இந்த வசனத்துல அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அப்ப இது எல்லாமே ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயம். இந்த பேசிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கண்ணை முழிச்சு தூங்குறது அது ஒரு ஆச்சரியம். ரெண்டாவது அல்லாஹ் வந்து அவர்களுடைய உடம்பை எப்படி பாதுகாத்தான் அப்படின்றது இன்னொரு ஆச்சரியமாக நம்ம வந்து பார்க்க முடியுது. சோ இந்த தப்சீர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க தான் வந்து தப்சீருடைய ஒரு ஆஹ் மிக தெரிந்த அறிஞராக இருந்திருக்கிறாங்க. ஒருவேளை அல்லாஹு ரபுல் ஆலமீன், இது வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய கருத்து. அவங்கதான் தப்சீருக்கு வந்து குர்ஆனுடைய தப்சீர்ல மிக சிறந்த தப்சீர் கொடுக்கக்கூடியவங்க அவங்கதான். அவங்க என்ன சொல்றாங்க, ஒருவேளை பூமி வந்து அல்லாஹ் வந்து அவர்களை புரட்டாம இருந்து அப்படியே வச்சிருந்தான் அப்படின்னா அவர்களுடைய உடலை வந்து பூமி தின்று இருக்கும். பூமிக்கான இயல்பாக இதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளையில தான் நடக்குது. அப்படி ஒருவேளை அல்லாஹ் புரட்டாம இருந்திருந்தாலும் அதுவும் நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பதிவு செய்து காமிக்கிறாங்க. சோ அடுத்ததாக கல்புகும் பாசித்துன் திராயிஹி பில் வசீத், அவர்களுடைய நாய் தன்னுடைய அந்த இரு முன்னங்கால்களையும் நுழைவு வாயில், அதாவது அந்த வாசல்ல விரித்து வைத்திருந்தது, விரித்து வைத்து கிடந்தது. சோ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்களுடைய நாய் அதுவும் வந்து அந்த இடத்துல படுத்து இருந்துச்சு அப்படின்றத சொல்றான். இப்போ பொதுவாக நாய்க்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா விழிப்புடன் இருக்கணும். ஒண்ணு வந்து நாய் முழிச்சிருக்கணும், ரெண்டாவது வந்து அதுக்கு வந்து ஓய்வாகவும் இருக்கணும். அப்படின்ற சமயத்துலதான் வந்து அது கை நீட்டி அப்படியே அமர்ந்து கிடக்கும் அப்படியே. சோ அந்த நிலையில நாய் வந்து வாசல்ல இருக்கா, இப்ப யாராவது ஒருத்தவங்க இதை பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா இந்த குகையை இந்த நாய் வந்து பாதுகாக்குது, காவல் காக்குது அப்படின்ற தோற்றத்துல அல்லாஹ் வந்து அமைச்சு வச்சிருக்கான் அப்படின்றத பார்க்க முடியுது. சோ அடுத்ததாக பில் வசீத் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்தோம். பில் வசீத் அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து தஃசீர்ல ரெண்டு விதமான மீனிங் கொடுக்குறாங்க. ஒண்ணு வராண்டா சொல்லுவோம் இல்லையா, அந்த குகையுடைய வராண்டா. ரெண்டாவது அர்த்தம் வந்து குகைக்கு வெளியே இருக்கக்கூடிய திறந்த வெளி பகுதி. இப்போ இந்த நாய் வந்து என்ன செஞ்சிருக்கு, அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் பெயர்ல குகைக்குள்ள இளைஞர்களோட சேர்ந்து இல்லாம வாசல்லையே வந்து அது தங்கி இருக்கு. சோ அல்லாஹ் வந்து இந்த அந்த இளைஞர்களுக்கு கொடுத்த கண்ணியம் தான் அது. அவங்கள கண்ணியப்படுத்துனது காரணமாக தான் நாய் வந்து கூட சேர்ந்து இல்லாம அது வந்து என்ன முற்றத்துல பில் வசீதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான், அந்த வாசல்ல படுத்திருந்துச்சு. சோ அப்ப இதுலயும் பாருங்க, ஏன் வாசல்ல படுத்திருக்கணும், ஏன் வந்து வாசல்ல படுத்திருக்கணும் அப்படின்ற காரணத்தை பார்த்தோம்னா, யாராவது வந்து குகையை நெருங்கி வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வியப்பு ஏற்படும். ஓ, வாசல்ல வந்து நாய் வந்து படுத்திருக்கே, சோ அதனால வந்து இது வந்து இந்த குகையை பாதுகாக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாக்குறவங்களுக்கு தென்படுன்றதுக்காக வேண்டி அல்லாஹ் வந்து அதை வாசல்ல வச்சிருக்கான். இன்னொரு நபிமொழியை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, நாய் இருக்கக்கூடிய வீட்டுல அந்த ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வானவர்கள் நுழைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் ஒண்ணு இருக்கு. சோ இந்த தஃசீர் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ் வந்து இந்த இளைஞர்களை புரட்டுறதுக்காக அவங்கள பாதுகாக்கிறதுக்காக மலக்குகளை நியமிச்சுதான் அந்த திருப்புற வேலையை செய்தான். சோ அதனால நாய் என்ன செய்யணும், அப்ப உள்ள இருக்க கூடாதுல்ல, நாய் வந்து குகைக்கு வாசல்ல இருந்தாதான் இந்த சட்டம் என்ன செய்யும், சரியாக வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இந்த இதுல வந்து ஆயத்துல பார்க்க முடிகிறது. சோ இன்னொரு விஷயத்த பாருங்க, நாய்க்கு வந்து ஏன் வந்து அல்லாஹ் இப்படி அவங்களோட சேர்ந்து அந்த நாய்க்கும் தூக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னா, நாய் அப்படின்ற படைப்பு அல்லாஹினுடைய படைப்பு 300 ஆண்டுகள் உயிர் வாழுமான்னு சொல்லி நம்மளால உறுதியாலாம் சொல்ல முடியாது. சோ அல்லாஹ் வந்து அந்த இளைஞர்களுக்காக இயற்கையே சில சமயத்துல மாத்தி வச்சான், அந்த இடத்துல மாத்தி வச்சதுக்காக அவர்களோடு இருந்த நாய்க்கும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு தூக்கத்தை கொடுத்து அதையும் வந்து அந்த 300 ஆண்டு காலம் வந்து இருக்க வச்சிருக்கான், தூக்கத்திலே இருக்க வச்சிருக்கான்றத பார்க்க முடியுது. சோ தஃசீர்ல வந்து அடிக்கடி சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, நல்லோர்களுடைய சகவாசம் இருக்கு இல்லையா, நல்லவர்களோட நம்ம வச்சிருக்க தொடர்பு அது விலங்குகளையும் மேன்மைப்படுத்தும். அவன் அந்த விலங்குக்கும் மேன்மை தானே கிடைச்சிருக்கு. இப்போ இவர்களோட சேர்ந்து வந்ததுனால
அதுக்கு ஒரு என்ன செஞ்சிருக்கு, ஒரு கண்ணியம் கிடைச்சிருக்கு அப்படின்றத வந்து இதன் மூலமாக பார்க்க முடியுது. இமாம் இப்னு கசீர் வந்து சொல்றாங்க, நல்லவர்களோட சேர்ந்து இருக்கிற ஒரு நாய்க்கே வந்து அல்லாஹ் இவ்வளவு பெரிய புகழ் கொடுத்துட்டான் அப்படின்னா, நல்லவர்களோட நம்ம தோழமை கொடுந்தோம், நல்லவர்களோட சேர்ந்து நம்ம இருக்கிறோம், அவர்களோட சேர்ந்து நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் மனிதனுக்கு எவ்வளவு பெரிய உயர்வை தருவான். அந்த நாய்க்கே உயர்வ கண்ணியத்தை கொடுத்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கும் தருவானா இல்லையா அப்படின்றத இமாம் இப்னு கசீர் அவர்களுடைய தஃசீர்ல சொல்வதை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. சோ அடுத்தது இந்த வசனத்தினுடைய லாஸ்ட் கட்டம், லவித்தொலாத்த அலைஹிம், அவர்களை நீங்கள் எட்டி பார்த்தால் லவல்லைத்த மின்ஹும் ஃபிராரன், நீங்கள் அவர்களை விட்டு விரண்டு ஓடி இருப்பீர்கள். வலமுலித்த மின்ஹும் ருஅபா, அவர்களை கண்டு பயத்தால் நான் நிரப்பப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்றான். சோ இதுல ரொம்ப அல்லாஹ் வந்து ஏன் இவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கான் அப்படின்றதுக்கான சில காரணங்களும் இருக்கு. இப்போ இதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போ நீங்க அவங்களை எட்டி பார்த்தீங்கன்னா விரண்டு ஓடி போயிருவீங்க. அதே மாதிரி உங்களுடைய உள்ளத்துல வந்து பயம் வந்து அப்படியே நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் இல்லையா? யார? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி காண்பிக்கிறான். நபியே, நீங்க போய் பார்த்தீங்கன்னா விரண்டு ஓடி வந்திருப்பீங்க, உங்களுக்கு பயம் வந்து அதிகமாயிரும். என்ன காரணம்? இவங்களை பார்த்தா ஏன் இவ்வளவு பயம் வருது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அவர்களை தூங்க வைத்தது கண்கள் திறந்த நிலையிலே தூங்க வச்சிருக்கான் இல்லையா? கண்கள் வந்து திறந்தே இருக்கு. நல்லா யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன, அசையாம அவங்க எல்லாருமே அப்படியே இருக்கிறாங்க, கண்கள் மட்டும் திறந்திருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது, அதிசய தோற்றம் அப்படின்னு அவங்களுடைய தலைமுடி, அவங்களுடைய நகம், அது வளர்ந்திருந்த விதம். சோ அதே மாதிரி அவங்க சுற்றி அவங்க உடலை சுத்தி இருந்த ஒரு விதமான ஒளி அல்லது இருட்டு, எப்படியோ சொல்லலாம், ஒரு ஒரு தோற்றம். சோ இதெல்லாம் பார்த்தோன்னே பார்த்தவங்களுக்கு என்ன ஆகும்னா அப்படியே நிலை தடுமாறி போகக்கூடிய ஒரு வந்து சூழ்நிலை ஏற்படும். சோ அந்த பயம் ஏற்படுவதற்கான காரணம் இந்த ரெண்டு விஷயத்தை வச்சுதான். கண்க ஒரு இடத்துல நம்ம பாக்குறோம், திடீர்னு ஒருத்தவங்க இப்படியே இருந்து கண்ணு திறந்திருக்கு, அவங்க வந்து அப்படியே முழிச்சே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுடைய முடி அதே மாதிரி அவங்களுடைய நகம் எல்லாமே வித்தியாசமா இருக்கு அப்படின்னும் போது பாக்குறவங்களுக்கு அந்த இடத்துல நிக்க கூட தோணாது. முதல்ல இடத்த விட்டு எப்படா நம்ம ஓடுவோம் அப்படின்ற ஒரு நிலைமைதான் ஏற்படும். சோ அதே மாதிரிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். சோ அதே மாதிரி அப்போ லவல்லைத்த மின்ஹும் ஃபிராரன், நீங்க பார்த்தா விரண்டு ஓடி இருப்பீங்க அப்படின்னா இது ஒரு தற்காப்பு உணர்வு. பொதுவாக மனுஷனுக்கு ஒரு பயங்கரமான அதே மாதிரி பயமுறுத்தக்கூடிய எதை பார்த்தாலுமே இங்க இருந்து நம்ம கிளம்பணும் தான் மனுஷன் நினைப்பானே தவிர அது இருந்து ரசிக்கலாம் மாட்டான். குகைவாசிகளை நம்ம அப்படி வச்சிருந்தோம் நல்லா வந்து விவரிச்சு சொல்றான். வலமுலித்த மின்ஹும் ருஅபா, உமது உள்ளம் அச்சத்தால் நிரப்பப்படும். பயம் அப்படின்னா சாதாரண பயம் இல்லை. இப்ப நீங்க பார்த்து விரண்டு ஓடி போனாலும் கூட உங்களுக்கு அந்த சிந்தனை மாறவே மாறாது. அவங்கள பார்த்த அந்த அந்த சீன் அப்படியே உங்களுடைய மனசுல பயமாக நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அவர்களுடைய அந்த நிலைமையை பார்த்து சொல்லி காண்பிக்கிறான். அப்போ இந்த வசனத்துல ரொம்ப முக்கியமான பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பாதுகாக்கணும்னு நினைச்சிட்டானா எவ்வளவு பெரிய ஆயுதங்களோ மனித காவலர்களோ அவங்க இவங்க எல்லாம் தேவையில்லை. ஒரு அச்சம்ன்ற ஒரு விஷயத்தை விதைச்சே அல்லாஹ் வந்து அவங்கள பல நூற்று ஆண்டுகளாக பாதுகாத்தான் இல்லையா? யாரும் போகவே முடியாதுன்ற அளவுக்கு அப்போ பாதுகாத்திருக்கான்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய எல்லையற்ற வல்லமை எவ்வளவு மகத்துவமானது அப்படின்றத இந்த வசனத்துல நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஆஸ்க் அன்சாரின்னு ஒரு இது சொன்னாங்க, இந்த உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த ஸ்கிரீன் தெரியுதா? இந்த ஆமா, சும்மா இந்த நீங்களே கேட்டேன், நமக்கு என்ன படிப்பினை இந்த 18, 13 கேட்டேன். ஓகே, இதுலயே அவ்வளவு கொடுக்குது. இதுலயே கொடுக்குது பாருங்க. அது ஓகே வந்து ஓகே. இளைஞர்களின் எழுச்சி. இதுல வந்து இளைஞர் சமுதாயத்துல வந்து ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு சத்திய நிலவரம் இளைஞர் பங்கு மகத்தானது. தங்கள் பலத்தையும் சிந்தனையும் வீணான காரியங்கள் செலவிடாமல் இறைவனில் செலவிடும் என்பது முதல் படிப்பினை. இது ஒரு நல்ல ஒரு படிப்பு. அந்த இளைஞர்கள் பாருங்க எப்படி இருந்திருக்கிறாங்க. ஒரு ஈமான்ல பலம் அல்லாதான் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையே வந்து தியாகம் செய்யறதுக்காக ஒரு பகுப்புல போயிடுறாங்க. நம்ம வந்து இந்த மத்த அல்லாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, ஒரே தௌஹீத் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆக்கப்பூர்வமான வழியில அல்ல அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள அத பாதுகாக்கவும் செஞ்சான். அவங்க செஞ்ச ஒரு முயற்சியின் காரணமாக அல்லாஹ் வந்து அவனுடைய உதவியை இறக்குனான் இல்லையா? நம்ம இப்ப வந்து இளைஞர்களுக்கு அப்படின்னா
ம் இப்ப முதியவர்கள்லாம் என்ன செய்யணும் அதையும் பார்த்துக்கணும். இளைஞர்களே ம் வந்து ம் இளைஞர்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இளைஞர்கள் வந்து இப்ப இந்த வயசுல வந்து ஒரு 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 முறுக்கு இருக்கும், ரத்தத்தோட சூடு இருக்கும், நான் ஒரு மரணி மொத்த பத்திலாம் பயம் இருக்காது, எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ம் 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 உங்களுக்குலாம் அப்படித்தானே இருக்கும். சோ அவங்களே அப்படி இருக்காங்கன்னா வயசானவங்க எப்படி இருக்கணும், நான் அதுவும் ம் எல்லாருக்குமே அதெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு மட்டும் சொல்லல, இளைஞர்களே அப்படி இருக்கிறாங்க, ம் இளைஞர்களும் அப்படி இருக்கணும். எல்லாருமே வந்து ஒரு மாற்றத்துக்காக வந்து அவங்க வந்து தனக்கு தானே ஒரு ஹிஜாபை போட்டுக்கணும், தனக்கு தானே ஒரு ம் ஒரு தடையை ஏற்படுத்திக்கணும், பார்வையை தாழ்த்திக்கணும், என்ன தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடக்கூடாது, என்ன அப்படிங்கிறது ஒரு இது. ரெண்டாவது ஈமான் உறுதியா இருக்காது பாருங்க. ம் உண்மையான வந்து உலகமே தவறு அதுல ஆஸ்கான் சென்ல போட்டதுதான், நான் என்னோடது இல்ல, அதுவே கொண்டு வந்து கொடுக்குது பாருங்க மாஷா அல்லாஹ். So, ஆ சத்தியமான சொல்லி தனித்து நிற்க தயங்கக்கூடாதுங்குது. என்ன ஏற்கனவே நம்ம பேசணும், பெரும்பான்மை மக்கள் செய்யறதுனால எதுவும் உண்மையா ம் எல்லாரும் செய்யறாங்க, செய்யக்கூடாது எல்லாரும் செய்யறாங்க, எல்லாரும் செய்யறாங்க, எல்லாரும் அந்த பாவத்தை செய்யறாங்க, நம்மளும் செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது. இந்த காலத்துல இதெல்லாம் வந்து சாத்தியமாவாது ஹஜ்ரத் அப்படிம்பாங்க. என்ன இதெல்லாம் வந்து நீங்க செய்யாதீங்க, அதை செய்யாதீங்கன்னு சொல்றீங்க. என்ன ம் நம்மலாம் அந்த உலகத்துல இல்ல, நம்மலாம் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துலயா இருக்கிறோம், அப்படி சொல்லக்கூடாது. என்ன ம் ம் சோ மார்க்கம் குரான் வந்து என்னைக்குமே வந்து பொய் சொல்லாதே பொய் சொல்லாததுதான். என்ன நான் ஒரு வந்து பொய் சொன்னா தான் வியாபாரம் பண்ண முடியுதுங்க அப்படின்னா ஆ வந்து மார்க்கெட்டுக்கு நம்ம எதிரா போறோம்னு தான் அர்த்தம். நவுதுபில்லா அல்லாஹ் ம் என்ன ம் சொல்றான். அவர் வந்து இல்ல நீங்க ஏற்கனவே இது சொல்லியிருக்கீங்களே, இன்னொரு தடவை நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமா ஆமா வட்டி வாங்குறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, வட்டி இல்லாம இன்னைக்கு வியாபாரம் பண்ண முடியுமாங்க ஆமா. அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லி நீங்க சொல்லி காமிச்சிருக்கீங்க. நேர்வழி படிப்பினை நம்ம அவருக்கு நேர்வழி அதிகப்படுத்தணும். அல்லாஹ் வந்து நம்ம வந்து ஒரு ஜான் சென்றா அவன் ஒரு முளம் வரான். சோ இப்ப இந்த நம்ம வசனத்துல நேர்வழியை அதிகப்படுத்தினோம்னு சொல்லி அஜித்னாகும் ஹுதான்றது பழைய வசனத்துல வந்துருந்துச்சு. பழைய ஏன் இதுல வருது, அதுலயும் வசனம் 13 போட்டாங்க, 13 போடுங்க. ஆமா. ஆமா, இப்ப இதுல இந்த வசனம் 18ன்றதுனால 18 தான் நான் கேட்டேன். என்ன, ஓகே. 18 ரெண்டுக்கும் சேர்ந்து வந்திருக்கு இதுல. என்ன, ஓ so, சரி சரி சரி. இது வந்து உயிருக்கு ஆபத்து வந்தா ஒரு குகைக்குள்ள அடக்கல் போனாலும் வசதியான வீடுகளை விட்டு இருண்ட குகைக்கு சென்றாலும் அல்ல தங்களை கைவிட மாட்டான்னு நம்பினாங்க. சோ ம் வசனம் ரெண்டாவது வந்து சிறிய 18 அதெல்லாம் வந்து இடப்படவும் வளப்படவும் புரட்டினதா கூறப்படுது. அவர்களை ம் கூட நீங்க சொன்ன ஒரு மண் தின்னாமல் இருக்கு, அல்ல அவர் செய்ய நமக்கு என்ன படிப்புங்க, உங்களுடைய ம் வாழ்க்கையின் மிகச்சிறிய தேவையில கூட அல்ல அறிவான். நான் நம்ம அவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தா நம்முடைய உடல் உள்ளம் மற்றும் சூழ்நிலை அவனே சீர் செய்யும். ஆஹா, ம் அருமையான ஒரு பாயிண்ட். என்ன சோ ம் நம்ம ம் நம்ம அவனுக்கு எப்போ நம்ம வந்து கட்டுப்பட ஆரம்பிச்சிட்டோமோ நம்மளுடைய அவன் ஆரோக்கியத்தை அவன் பார்த்துக்குவான், உள்ளத்தை வந்து நம்ம உள்ளத்தை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுவான், நமக்குள்ள ம் சூழ்நிலையில அவனே சரி செய்வான். சில நேரத்துல வந்து எல்லாம் வந்து நமக்கு டெஸ்டும் பண்ணுவான் இல்லைங்களா. என்ன, அந்த டெஸ்டும் நமக்கு நன்மைக்கே அப்படின்னு நம்ம ஆஹ், புரிஞ்சுக்கும். புரிஞ்சுக்கணும். என்ன, ரெண்டாவது நாய் நாய் வந்து சொல்றாங்க, என்ன, நம்முடைய நாயே வந்து கண்ணியம் பெறுது அல்ல குரான்ல சொல்றான்னா நம்ம ம் நம்ம நல்லவர்களோட சேர்ந்து பழகணும். என்ன அதேதான் அதேதான். செல்வாங்கல்ல சேர்வாரோட சேர்றதுன்னு சொல்லுவாங்க. என்ன ம் நாம ம் வந்து நல்லவங்களோட சேர்ந்து இருந்தா நம்மளும் நல்லவங்களாகும். பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும் வணக்கம். வணக்கம் கரெக்ட் சொல்லுவாங்க. கரெக்ட் கரெக்ட். கொஞ்ச நேரம் கறிக்கடையில் போயிருந்தா கறி வாசம் வரும். அதுவும் ம் வெளியில வந்து நம்ம தவறா சொல்லல. சோ நம்ம வந்து தேவையில்லாத வீட்டுல இருக்கிறவங்களோட நம்ம வந்து தாய் தந்தை அப்படி இருந்து தான் ஆகணும், அண்ணன் தம்பியோட அப்படிதான் இருந்து தான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சூஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம கவனமா இருக்கணும். ம் நல்ல ம் நண்பர் தான் நல்லவனோட இருப்பான், கெட்டவனோட போனா என்ன பண்ணுவோம், அவன் வந்து ஒரு தீய செயல் செஞ்சா நமக்கும் அந்த தீய செயல் வந்துடும் இல்லையா. என்ன So, ஆமா, பழகாதவங்களும் வந்து பழக ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இதுல வந்து அச்சம் ஏற்படும் சொல்றாங்க. அதாவது அல்லாஹ் வந்து ஏன்னா இதுல என்ன நமக்கு படிக்கிறேன்னா அல்லாஹ் தன் அடியார்களை பல்வேறு வழிகளை வைத்துள்ளார். நமக்கு ஏற்பட்ட சோதனைகளே நல்ல நம்மை பாதுகாப்பதற்காக சொல்லி அமையுங்கிறாங்க. சோ சோதனைகள் இதுல என்னன்னா
நம்ம அல்லாஹ் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிருக்கலாம். யாரும் உள்ள வந்து அவங்களை எதுவும் செஞ்சிட முடியாம ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் இல்லையா? யாரும் கிட்ட வந்து வந்து பார்த்தாலே பயந்து ஓடிடுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஈமானுடைய சக்தினால அல்லாஹ் வந்து அவங்களை அது மாதிரி செஞ்சான். நமக்கு அந்த மாதிரி நமக்கு ஒரு ஈமானுடைய கண் இருந்துச்சுன்னா நம்மளை பார்த்து விரோதிகள்லாம் ஓடிடுவாங்க. இவரு சொல்லுவாங்கல்ல, நம்ம வந்து இது இந்த விஷயம் இன்னொரு இடத்துல இன்னும் நிறைய இடத்துல குரான் நடக்கும். பத்ர் போர்ல வந்து நம்ம பத்ரீன்கள் வந்து 300 பேரா 300 பேருங்களா 313. அவங்க எத்தனை பேருங்க எதிரிகள்? 1000 பேரு. 1000 பேரு. அவங்க கண்ணுக்கு வந்து இவங்களை அதிகமா காமிச்சான்ல இல்லையா? இவங்க கண்ணுக்கு வந்து அவங்களை குறைச்சலா காமிச்சான். இது இந்த மாதிரி நிறைய இடத்துல எல்லாம் வந்து அந்த மாதிரி மற்ற எனிமிகளுக்கு வந்து எதிரிகளுக்கு வந்து ஒரு பயத்தை உண்டாக்குவோம். நம்ம உண்மையிலேயே ஈமானோட இருந்தா அதான் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம ஸ்ட்ராங்கா தவக்குல் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அல்லாவோட உதவி தானா கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த ஈமான் சரியில்லைன்னா நம்ம மத்தவங்களை வந்து என்ன அடியாளா வச்சுக்கணும். என்ன அது வந்து என்ன பாத்துக்கடா அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டியை போட்டு என்ன அவனுக்கு லட்ச லட்சமா காசு கொடுத்து நம்ம உயிருக்கும் நம்ம உடமைக்கும் வந்து நமக்கே ஒரு உத்தரவாதம் சொல்லணும். நம்ம ஈமான் சரியா இருந்தா அல்லாவே நமக்கு வந்து நம்மளுடைய பாதுகாப்புக்கு இன்ஷா அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது வேற அடுத்த வசனம் போலாமா? ஓகே. وكذلك بعثناهم ليتساءلوا بينهم قال قائل منهم كم لبثتم قالوا لبثنا يوما أو بعض يوم قالوا ربكم أعلم بما لبثتم فابعثوا أحدكم بورقكم هذه إلى المدينة فلينظر أيها أزكى طعاما فليأتكم برزق منه وَلْيَتَلَطَّفْ وَلَا يُشْعِرَنَّ بِكُمْ أَحَدًا. சூரத்துல் கஹ்ஃபினுடைய 19வது வசனத்தை இப்போது நாம் வாசிக்க கேட்டோம். சோ இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வார்த்தையாக சொல்றான் ஒகதாலிக அப்படின்னா எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்கள பாதுகாப்பா உறங்க வச்சானோ அதே மாதிரி வந்து அவங்கள வந்து உயிர் கொடுத்து எழுப்பினா. அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தோட அவர்கள் விழித்தெழுந்தார்கள். ஒகதாலிக்குன்னா அவ்வாறே அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே நம்ம வந்து பாஸ்னாகும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த வார்த்தைக்கு வந்து நம்ம ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்கோம். இந்த பாஸ்னாகும் அப்படின்னு பாஸ் அப்படின்னா மரணத்துக்கு பின்னாடி உயிர் கொடுத்து எழுப்பப்படுற வார்த்தையை தான் குறிக்கும். இப்போ கான்செப்ட் என்னன்னா அவங்க இறந்து போகல, ஆனா நீண்ட கால உறக்கம் அப்படின்றது வந்து மௌத்துக்கு சமமானது என்ற காரணத்தினால அல்லாஹ் வந்து மீண்டும் அவங்கள உணர்வு பெற செய்யறத வந்து பாஸ்னா அப்படின்ற வார்த்தையில சொல்லி காட்டுறதை நம்ம தஃசீர்ல பார்க்க முடியுது. وَكَذَلِكَ بَعَثْنَاهُمْ لِيَتَسَاءَلُوا بَيْنَهُمْ. நானா கேக்குதா? ஹலோ, கேக்குதா? لِيَتَسَاءَلُوا بَيْنَهُمْ. அவர்கள் எழுந்தவுடன் அவங்களுக்கு மத்தியிலே கேட்டுக் கொள்வதற்காக அப்படின்னா அவங்களுக்குள்ள நடந்த உரையாடல் தான் இந்த வசனத்தோடைய நோக்கம். அதுலதான் என்ன பேசினாங்க அப்படின்ற கான்செப்ட வந்து அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிப்பான். சரி, அப்ப என்ன கால காயிலும் மின்ஹும் கம் லபிஸ்தும், அவங்க வந்து அவங்கள ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா நீங்க எவ்வளவு காலம் தங்கி இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு ஆள், அந்த தூங்கிய நபர்கள்ல ஒரு ஆள் கேட்கிறாங்க. அதற்கு வந்து பதிலாக லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம், நம்ம ஒரு நாள் அல்லது ஒரு நாள்ல சில கொஞ்ச நேரம் நம்ம தங்கி இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்ற அர்த்தத்துல வந்திருக்கு. சோ இப்ப இதுல வந்து எவ்வளவு நேரம் நம்ம தூங்கி இருக்கோம் அப்படின்றதையும் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியை அவங்களே உணர்ந்து கொள்வதற்காகவும் தான் இந்த உரையாடலை அல்லாஹ் வந்து ஏற்படுத்தி இருக்கான். இப்போ இந்த கேட்டவங்க யாரு அப்படின்னு சொன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த மாதிரி அறிஞர்கள் தஃசீரோட ஆசிரியர்கள் சொல்றாங்க அந்த கூட்டத்தினுடைய தலைவனாக இருக்கலாம். அவர் தான் வந்து இந்த முதல் சந்தேகமே அவங்களுக்கு வந்தது டைமை பத்தி தான். நம்ம எவ்வளவு நேரம் காலத்தை பற்றிய குழப்பம் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்தது. எஞ்ச உடனேயே இப்போ நம்ம வந்து இவ்வளவு நேரம் தூங்கிருக்கோமா, ஏன்னா அவங்க உடம்புல வந்து எந்த ஒரு உடல்லையோ உணர்வுலையோ அவங்க தூங்குன மாதிரியும் எதுவுமே இதே இல்லை, எந்த ஒரு மாற்றமுமே தெரியவில்லை.
இப்ப நார்மலா தூங்கி எந்திரிச்ச மாதிரி இருக்கிறாங்க. சோ போன வசனத்துல வந்து எல்லாம் சொல்லி காமிச்சாங்க இல்லையா? என்னது வலது புறமாக சூரியனை உதிக்க செய்து இடது புறமாக அது மறைகிறது அப்படின்னு சொல்லியிருந்தான். சோ அப்போ அவங்க தூங்க போறதுக்கு முன்னாடி சூரியன் வேறொரு நிலையில இருந்துச்சு. ஆனா அவங்க விழிச்சு எந்திரிக்கும் போது வேற ஒரு நிலையில இருக்கு. சோ இப்ப அவங்க என்ன கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு நாள் அல்லது ஒரு நாள்ல சிறு பகுதின்னு சொல்றாங்கல்ல. ஒருவேளை நம்ம காலையில தான் வந்தோம் அப்படின்னா இப்ப சாயங்காலம் ஆயிடுச்சு. ஆனா ஒரு நாள்ல ஒரு பகுதி. அல்லது நம்ம நேத்திக்கு வந்தோம் இன்னைக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு. ஒரு நாள் கணக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சாதாரணமா அவங்களுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. நம்ம இவ்வளவு நேரம் தூங்கி இருப்போம் போல அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கிறாங்க. லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌமின். இப்ப ஏன் வந்து இவ்வளவு வந்து ஒரு கம்மியான ஒரு ஷார்ட் டைம் வந்து அவங்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய நகங்கள்லயோ, அவங்களுடைய தலைமுடியிலயோ அவங்களுக்கு அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஏற்படுத்துற மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியல. அசௌகரியத்தை ஏற்படுத்துற மாதிரி எதுவுமே தெரியல. சோ அல்லாஹ் வந்து அப்படியே அவங்களுடைய உடம்ப வந்து பாதுகாத்து வச்சிருந்தான். அதுவும் இல்லாம ஒரு மனிதன் வந்து இன்னைக்கு பாக்குறோம், ஒரு மனிதன் ஆழ்ந்து உறங்கிட்டான் அப்படின்னு சொன்னாலே, எவ்வளவு நேரம் கழிச்சு எழுந்திருச்சாலும் அவனுக்கு சில நிமிடங்கள் மாதிரி தான் தெரியும். அவ்வளவு நேரம் தான் தூங்கி இருக்கோன்ற உணர்வு ஏற்படும் இல்லையா? ரொம்ப நேரம் ஒருத்தவங்க அசந்து தூங்கிட்டாங்கனாலே அவங்களுக்கு ஏற்படுற சிந்தனை, கொஞ்ச நேரம் தான் தூங்கிருப்பேன் அதுக்குள்ள எந்திரிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சோ இது வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. சோ அப்போ இந்த வசனத்துல அவங்க வந்து ஒரு ஒரு விசித்திரமான நிலையில இருந்ததுனால அவங்களுடைய மூளை வந்து காலம் எவ்வளவு நேரம் ஓடி இருக்குன்றத அவங்களாலே கணக்கு பண்ண முடியல. அதனாலதான் அவங்க அவங்க மனசுக்குள்ள பட்டது லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம். நம்ம ஒரு நாள் அல்லது அரை நாள் தான் தூங்கி இருப்போம் அப்படின்றத அவங்க சொல்ற மாதிரி அல்லாஹ் வந்து இந்த வசனத்துல சொல்லி காண்பிக்கிறான். சோ இதுல நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடம் வந்து இதுல அடங்கி இருக்கு. சோ இந்த வசனம் வந்து ஒரு மறுமைக்கான ஒரு சாம்பிள். கியாமத்து நாள்ல வந்து அல்லாஹ் வந்து உயிர் கொடுத்து எழுப்பும் போது இதே மாதிரிதான் நம்ம வாழ்ந்த காலத்து கேள்வி கேட்பான். நம்ம அந்த டைம்ல மனிதன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பாதி நேரம் இல்லைன்னா ஒரு காலை நேரத்துல மட்டுமே இந்த உலகத்துல தங்கி இருப்போம் அப்படின்னு சொல்லி மறுமையில வந்து மனிதன் சொல்லுவான்றத அல்லாஹ் வந்து வேறொரு இடத்துல பதிவு செய்து காண்பிக்கிறான். லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌமின் ஃபஸ்அலில் ஆதீன். கணக்கு பண்றவங்களை கேளுங்க அப்படின்னு சொல்லி. சோ அப்போ அந்த மறுமை நீண்ட மறுமையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த உலக வாழ்க்கை என்பது ரொம்ப சின்னது. அந்த 300 வருட உறக்கம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? ஒரே ஒரு நாளாதான் அல்லாஹ் வந்து ஆக்கி வச்சிருக்கான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ மறுமைக்கான ஒரு சாம்பிள் இந்த உலக வாழ்க்கைன்றத புரிய வருது. சோ அடுத்து காலு ரப்புக்கும் அலமு பிமா லபிஸ்தும். இப்போ அதுக்கு மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவு காலம் தங்கியிருந்தீர்கள் என்பதை உங்கள் இறைவனே மிக அறிந்தவன் என்று சொன்னார்கள். இப்ப லாஸ்ட்ல வந்து விவாதத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வர்றாங்க. நான் இவ்வளவு நேரம் அவ்வளவு நேரம் சொல்லி ஒரு விதமான போட்டி அந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் வந்து லாஸ்ட்ல வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த வீணான தர்க்கங்கள்ல ஈடுபடுறதை விட எல்லாம் அறிந்த அல்லாவிற்கு இது வெளிச்சம். ரப்புக்கும் அலமு பிமா லபிஸ்தும். நீங்க எவ்வளவு நேரம் தூங்குனீங்க, எவ்வளவு நேரம் தங்கி நின்றீங்கன்றத அல்லாஹ்வே மிக அறிந்தவன் அப்படின்னு சொல்லி அந்த விவாதத்தை முடிவுக்கு கொண்டு வர்றாங்க. சோ இது நம்ம ஒரு முஃமினுடைய ஒரு மிக சிறந்த பண்பா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து எவ்வளவோ தேவையில்லாத விவாதங்கள் நடக்கக்கூடிய சமயத்துல நமக்கு ஒரு விஷயம் தெரியலையா, பிடிவாதம் பிடிக்க கூடாது. நம்ம இவ்வளவுதான் அதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்காம அந்த விஷயத்தை அப்படியே அல்லாஹ்விடம் விட்டு விடுவது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்க சொன்ன வார்த்தையிலிருந்து நமக்கு கிடைக்குது இல்லையா? ஆனா விவாதத்தை தொடராம ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க அவங்க. அடுத்தது அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? காலத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யறதை விட ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேடணும்னு நினைச்சது சாப்பாடுதான், பசி. எழுந்திரித்த உடனே அவங்களுக்கு ஏற்பட்ட விஷயம் பசி வந்துருச்சு. இப்போ உயிர் பிழைக்க உணவு தேடுறதுதான் முக்கியம் தவிர அந்த நேரத்துல அதுதான் முக்கியத்துவம். நம்ம இவ்வளவு நேரம் வந்து அது இதை பேசிட்டு இருக்க வேணாம் அப்படின்றத முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. முடிவுக்கு கொண்டு வந்துட்டு அடுத்த வார்த்தை சொல்றாங்க, ஃபபஅஸு அஹதக்கும் பிவர்கிக்கும் ஹாதிஹி இலல் மதீனா. அப்போ உங்கள்ட்ட இருக்கிற அந்த வெள்ளி நாணயத்தை கொடுத்து உங்கள ஒரு ஆளை அனுப்பிச்சு விடுங்க. அவர் பல்யந்துர் ஐயுஹா அஸ்கா தாமன். அவர் போய் பார்க்கட்டும். இந்த ஊருக்குள்ள போறாரு, அவர் போய் பார்க்கட்டும் எந்த உணவு சிறந்த உணவு, தூய்மையான உணவாக இருக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு ஃபல்யஅத்திக்கும் பிரிஸ்கின் மின்ஹு. அந்த உணவை அவர் என்ன செய்யட்டும், திருப்பி வாங்கி கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு ஆள் சொல்வதாக அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். சோ அப்போ அப்படி வரிக் அப்படின்னு சொன்னா, வரிக் அப்படின்றது வந்து ஒரு வெள்ளி நாணயத்துக்கு சொல்லப்படுற பேரு. சோ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் வரலாறுல அவங்க வந்து
வசதி மிக்க இளைஞர்களா இருந்த காரணத்தினால அவங்கள்ட்ட இருந்த பழைய அந்த நாணயங்கள், அதாவது அவங்க காலத்துல இருந்த அந்த இது காசு வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து திருப்பி அனுப்பி விடுறாங்க. அவங்க கையில இருந்துச்சுல கொஞ்சம் காசு, அதை கொடுத்து அனுப்பி விடுறாங்கன்னு சொல்லி இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தப்சீர்ல பதிவு செய்யற மாதிரி. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபல்யன்துர் அய்யுஹா அஸ்கா துஆமன் அப்படின்ற விஷயம் ஒண்ணு இருக்கு. தூய்மையான உணவு அப்படின்னா, இப்போ ஹலாலானதான் சாப்பிடணும் அப்படின்றத அவங்களுக்கு வந்து நன்றாகவே புரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. ஆரோக்கியமானது, சுத்தமானது, அதே மாதிரி மார்க்கத்திற்கு உட்பட்ட ஹலாலான உணவு. நல்லா பார்க்கணும், பசியினுடைய கொடுமையில இருக்கிறாங்க அவங்க. எந்திரிச்ச உடனே எதை பத்தி யோசிக்கல, பசிதான் முதல்ல. முதல்ல இந்த பசியை சரி பண்ணா போதுன்றதுக்காக வேண்டி அவங்க எதையோ வந்து நம்ம ஏதோ கிடைக்கிற உணவு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லாம, அவங்க என்ன சொன்னாங்கன்னா தெளிவாக சொல்லி அனுப்புனாங்க. தூய்மையான உணவா இருந்தா அதை வச்சு அதை மட்டும் நீங்க பார்த்து வாங்கிட்டு வாங்க. அப்போ இப்னு கசீர் இமாம் வந்து சொல்றாங்க, ஆக்சுவலா வந்து அந்த காலத்துல ஊர் மக்கள் வந்து இந்த சிலைகளுக்காக, தெய்வங்களுக்காக பலியிட்டு அந்த இறைச்சியை தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். சோ அந்த டைம்ல இவங்களுக்கு அந்த சிந்தனை இருந்திருக்கு, நம்ம வந்து சாப்பிடுற உணவு தெளிவாக இருக்கணும், ஹலாலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கே நம்ம பார்க்க முடியும், நம்ம பார்க்கிற கடைகள்ல எந்த கடையில வந்து ஹலாலாக இருக்கோ அதுதான் வந்து நம்ம வாங்கணும்னு சொல்லி நம்ம முற்படுவோம் இல்லையா? அதே மாதிரி அந்த இளைஞர்கள் பாருங்க, ஹலாலான உணவை வாங்கி வருமாறு அச்சுறுத்தி அவங்கள்ட்ட வந்து அறிவுறுத்தி சொல்றத அல்லாஹ் வந்து இந்த வசனத்துல. அப்ப எவ்வளவு இக்கட்டான நிலையிலையும் ஹலாலான, சுத்தமான, நேர்மையான உணவை தான் நம்ம உட்கொள்ளணும் அப்படின்றத நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. சோ அதே மாதிரி வந்து அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமானது, வலா யுஷ்இரன்ன பிக்கும் அஹதா. வல் யதலத்தஃப் அப்படின்றது வந்து குர்ஆனுடைய சென்டர் வேர்டு. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சில குர்ஆன்ல போட்டிருப்பாங்க, அது கொஞ்சம் போல்டு பண்ணி போட்டிருப்பாங்க. சோ அதுதான் சென்டர் ஆஃப் த குர்ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேர்டு தான் வந்து குர்ஆனுடைய சென்டர், நடு வேர்டு அப்படின்னு சொல்லி. சோ அதுக்கு என்ன மீனிங்? அவர் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளட்டும். யாரு? அந்த காசு கொண்டுட்டு போறாரு இல்லையா, இந்த வெள்ளி நாணயத்தை கொண்டு போறவர் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளட்டும் அப்படின்னு. என்ன காரணத்தினால இவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தா, அவங்களுடைய நடை, உடை, அந்த மாதிரி பேச்சு இதெல்லாம் வச்சு அவர் அந்நியரு, நம்ம இந்த குகையில இருக்கிற நபர்ல ஒரு ஆள் தான்ன்றது தெரிஞ்சிடக்கூடாது. அதனால கவனமா இருக்கணும். நம்ம யாருன்ற அடையாளம் அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. சோ அதனால என்னது, எச்சரிக்கையாக இருக்கட்டும். அதே மாதிரி லத்தீஃப் அப்படின்னு சொன்னா மென்மை அப்படின்ற ஒரு பொருளும் வருது. கடைக்காரங்கள்ட்ட பேசும்போது, ஒரு வியாபாரம் செய்யும் போது நிதானமாக, சந்தேகத்திற்கு இடம் இல்லாம பேசணும். இதெல்லாமே சொல்றாங்க. அந்த வல் யத்தலத்தஃப் அப்படின்ற வார்த்தைக்குள்ள இந்த அர்த்தம்லாம் வருது. ஏன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அந்த பழைய மன்னனோட ஆட்சி தான் இன்னும் நடந்துட்டு இருக்கு போல. பழைய மன்னன்ற அவங்க ஓடி போன அந்த குகைக்கு தஞ்சம் புகுந்த டைம்ல ஒரு மன்னன் இருந்தாருல்ல, அவருடைய ஆட்சி தான் நடக்குதுன்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஒரு பயம். அவங்கள பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னா கொன்றுவான் அப்படின்ற பயத்தினால வல்யத்தலத்தஃப், அவர் எச்சரிக்கையாக இருக்கட்டும், கவனமாக நடந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, வலா யுஷ்இரன்ன பிக்கும் அஹதா, உங்களை பற்றி யாருக்கும் நீங்க தெரியப்படுத்த வேணாம், உங்களை பற்றி எவருக்கும் நீங்க சொல்ல வேணாம். ஏன்னா அவங்க இருந்த அந்த இருப்பிடத்தை பாதுகாப்பது, அந்த குகைய தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பாதுகாப்பதுல ரொம்ப கவனமா வந்து இதுல இருந்திருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சின்ன தவறு நடந்தாலும் அவங்க உயிருக்கும் ஈமானுக்கும் ஆபத்தாயிரும் அப்படின்றத ரொம்ப வந்து பயம். சோ இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த வரலாற்றினுடைய முக்கியமானது, அந்த நாணயத்தை கடையில கொண்டு போய் கொடுக்கும்போது அதை பாக்குறாங்க. பார்த்தோன்னே 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேற ஒரு மன்னர் இருக்கும்போது பொறிக்கப்பட்ட நாணயமாச்சே இது, அது எப்படி உங்க கையில அப்படின்னா, உங்களுக்கு புதையல் எதுவும் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கிறாங்க. இது எல்லாமே தஃப்சீர்ல உள்ள விஷயங்கள் தான். சோ கேட்டோன்னே அந்த இளைஞருக்கோ ஊர் அடையாளம் தெரியல. ஏன்னா வருடங்கள் ரொம்ப கடந்து போயிடுச்சு, பல நூற்றாண்டுகள் கடந்து போயிடுச்சு. அந்த ஊர் மக்களுக்கோ இவர் பேசுற லாங்குவேஜும் புரியல. சோ இப்படி இருக்கும்போது இறுதியில என்ன செய்யறாங்கன்னா, அவரை நேரா அந்த மன்னர்ட்ட, இப்போ ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்ட்ட அவரை வந்து கொண்டு போயிட்டு, அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்றதும், அதே மாதிரி வந்து பழைய மன்னன் இறந்து போயிட்டான் அப்படின்றதும் அப்போதான் அந்த இளைஞருக்கே தெரியுது. அந்த மன்னர்கிட்ட கூட்டு போனதுக்கு அப்புறம் தான் வந்து, ஓ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்றது தெரிய வருகிறது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஓகே. சோ இதுல வந்து வலா யுஷ்இரன்ன பிக்கும் அஹதா அப்படின்றதுல உங்களை பற்றி யாருக்குமே நீங்க சொல்லிட வேணாம். அப்போ முழுக்க முழுக்க அவங்க நினைச்சது, சாப்பாடு வாங்கிட்டு வர்றத தாண்டி உங்களுடைய இருப்பிடத்தை நீங்க சொல்லிட வேணாம், நீங்க யாரு எப்படின்றத சொல்லிட வேணாம், நீங்க மென்மையா நடந்துக்கோங்க, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி எச்சரிச்சு அனுப்பிய அந்த செய்தியை வந்து இந்த வசனத்தின் வழியாக நம்ம வந்து பார்க்க முடியுது. சோ அடுத்த வசனம் வந்து
இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்ற ரிசல்ட்ட சொல்லக்கூடிய ஒரு வசனம். அடுத்த வசனத்துக்கு போயிடலாமா? ஓகே, இப்போ நம்ம ஸ்கிரீன் ஷேர். அந்த அன்சாரி, லாஸ்ட் அன்சாரி தான் இல்லையா? ம். இதுல என்ன படிப்பினை இந்த வசனத்துல 19வது வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாக்குறாங்க. வறுமையின் மீதான நம்பிக்கை வல்லமை. இப்போ வந்து நம்ம பேசுனது தான் இல்லையா, இவ்வளவு கால ம். மனிதர்களும் அல்லாஹ் எழுப்புவாங்கிற உறுதியான நம்பிக்கை. அது ஒண்ணு. ம். அது வந்து நம்ம கிட்ட இருக்குதாங்கிறத நம்ம திருப்பி திருப்பி நம்ம கேட்டுக்கணும். வறுமையில சுய ஆய்வு. எழுப்பப்படுவோமா, நியாய தீர்ப்பு இருக்குதா இல்லையா? நம்ம கா- காப்பீர்களுடைய முக்கிய ஆர்குமெண்ட்டே என்ன, மண்ணோட மண்ணா போனாலும் என்ன, எப்படி மண்ணு உக்கி போன மண்ணை எப்படி அல்லாஹ் எழுப்புவான். ம். அப்படித்தான் நிறைய இடத்துல குரான் அல்லாஹ் சொல்றான், நீ நீ ஏற்கனவே இல்லாம இருந்தவன், ஒன்ன ஆ. ஒன்ன உருவாக்குன, என்ன திருப்பி உருவாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் எனக்கு அப்படின்னு கேட்கறான். சோ அதுல ம். வந்து நம்ம உறுதியா நம்ம நம்பணும். அது இந்த மாதிரி மறுமையில எழுப்பப்படுவோம், கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம்னு சொன்னாலே உலகத்துல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு போயிடும். என்ன நினைக்கிறீங்க? ம். மறுமையை பத்தி பயம் இந்த உலகத்துல வேணா தீர்ப்பு வந்து நம்ம காசு கொடுத்து தீர்ப்பு வாங்கிடலாம். என்ன? ம். நமக்கு சாதகமா அங்க வந்து தீர்ப்பு வந்து நீதி எல்லாம் வந்து எந்த ஒரு சொல்லுவாங்கல்ல, எந்த ஒரு அஹ், எதுவுமே ஈடோ பெற்றுக் கொள்ளப்பட மாட்டாது. எந்த ஒரு யாருமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. தாய் தந்தை எல்லாம் வந்து ஓடுவாங்க. நீங்க நீங்க செஞ்ச நன்மையோ தீமையோ தான் உங்களுடைய தராசுல நிற்க வைக்கப்படும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இப்ப நமக்கு வந்துடணும். என்ன? வந்துட்டு நம்ம வந்து நிறைய நன்மைகள் செய்யணும், தீமைகளை வந்து தவிர்க்கணும். தவறுகள் செஞ்சா அதை நம்ம வந்து நம்ம மறுமை மீதான நம்பிக்கை நமக்கு வரணும். என்ன? ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி கருத்து வேறுபாடு கொண்ட போது தெரியாத விஷயங்களை வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. அல்லாஹ் தான் அறிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு வீணான விவாதங்கள் அல்லாஹ் நம்ம அல்லாஹு ஆலம். அவ்வளவுதான். அல்லாஹ் அல்லாவே மிக அறிந்தவன். ஆமா. ஸோ சலாம் சலாம் சொல்லிட்டு வந்துடணும். இது வந்து 8ஆ 20ஆ, என்ன 3ஆ 5ஆ 1ஆ, என்ன அல்லாஹ் ஆலம். நமக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். என்ன அங்க போய் நம்ம அல்லாஹ்ட்ட ம். கேட்டுக்குவோம். அல்லாஹ்ட்ட 8ஆ 20ஆ, என்ன 4ஆ 10ஆ, என்ன. ம். ஸோ அல்லாஹ் ஆலம். நம்ம கையை தூக்கணுமா தூக்கக்கூடாதா, என்ன ஆட்டணுமா ம். ஆட்டக்கூடாதா, இதெல்லாம் வந்து சடங்கு. இது வந்து பெரிய விஷயங்கள் இல்லையா மனசுல வந்து. அதுக்காக ஒருத்தங்க ஒருத்தங்க வந்து காஃபீர் பட்டம் கொடுத்துக்கிறதோ ஆர்கியூ பண்றதோ ம். வந்து ரொம்ப அது பெரிய பாவம். என்ன. ஸோ ம். ரெண்டாவது ஹலால், நீங்க சொன்ன மாதிரி ஹலால் மற்றும் தூய்மையான உணவு, இந்த இது யூஸ் பண்ணுங்க. ஆஸ்கான் சார் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ம். பசியோட இருக்கும்போது தூய்மையான உணவு. என்ன ஸோ நம்ம சரி நம்ம ஹலாலான உணவு சாப்பிட்றோமாங்கிறத பார்க்கணும். ஹலாலான உணவுன்னு போய் நம்ம வந்து நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வந்து உண்மையான சம்பாத்தியமா, என்ன அதே. ம். நம்ம ம். நம்ம நேரத்தை சில பேர் நம்ம நேரத்தை கொடுக்குற நேரத்துக்கு நம்ம 10 மணி நேரம்னா 10 மணி நேரம் உண்மையா உழைக்கிறோமா, என்ன ம். ம். வந்து விசுவாசமா இருக்கிறோமா அப்படின்ட்டு நம்ம நமக்கு நாமே கேட்டுக்கணும். அதான் அதே நேரத்துல முதலாளியே ஒழுங்கா நடந்துக்கணும். சொல்லுவாங்கல்ல, ம். வேர்வையை உலர்வதற்கு முன் கூலி கொடுத்து விடுன்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. கொடுத்தோம். அதாவது ம். இவரும் வேர்வை சிந்துற அளவுக்கு உழைக்கணும். என்ன ம். முதலாளியும் வந்து அந்த வேர்வை சிந்துறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். என்ன இந்த ரெண்டுமே ஒருத்தர் மட்டும் வேலைன்னு உழைச்சிட்டு, என்ன அதான். முதலாளிக்கு வந்து பொறுமையா கொடுக்க கூடாது. முதலாளி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இவன் மாசம் பிறந்தவன, இவர் வேலையை செய்ய தேவையில்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. ரெண்டு பேருக்குமே இது வந்து ஹலாலான. முக்கியமான ஒரு விஷயம். ஆமா. அப்பதான் வந்து அது ஹலாலான. நம்ம இந்த கோழி வந்து பிஸ்மில்லாஹி அல்லாஹ் பிஸ்மில்லாஹி சொல்லி அறுத்தா தான் ஹலால். அது உண்மைதான். அது இந்த ஹலாலும் உண்மைதான். வர்ற வருமானமோ மெயினான வந்து வட்டியில இருந்து வந்த வருமானமோ, நான் ஏமாத்தி வந்த வருமானமோ, பொய் சொல்லி வியாபாரம் செஞ்ச வருமானமோ, அதுவும் ஹராம் தானே. என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா, கண்டிப்பா. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம வந்து கடையில போய் இது ஹலாலான கறியா அப்படின்னு
சாப்பிடுறது மட்டும் பத்தாது, நம்ம அது கொடுக்குற நம்ம காசு. சம்பாத்தியமும், நம்ம உழைக்கிற காசு, உழைக்கிற நம்மளுக்கு காசு. வர பணம் எல்லாமே வந்து கரெக்டா நேர்மையாக இருக்கணும்ன்றத. ஆமா. ரெண்டாவது வந்து நீங்க சொன்ன மாதிரி மென்மையாக நடந்து கொள்ளட்டும். ஸோ ம், ரொம்ப ஒரு கஷ்டமான நேரத்துல வந்து உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஸோ ரெண்டாவது வந்து ஒரு தேவையற்ற கவனத்தை ஈர்க்காமல், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு எதை செஞ்சிடக்கூடாது. ஒரு ஒரு ஒருத்தன் வந்து நம்மளை கோவப்படுத்துறான், கோபத்தை உருவாக்குறான் அப்படின்னா நம்ம வந்து பொறுமையா இருக்கணும், சபர் செய்யணும். இடம் பொருள் ஏவல் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ சில இடத்துல நீங்க சொன்ன மாதிரி சில இடத்துல ரசூலுல்லாஹி வந்து நீ வந்து மன்னிச்சு விட்டுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நல்லா சில இடத்துல வந்து அவங்கள வந்து போரிடுங்கள்னு சொல்லுவான், தற்காத்து பண்ணுங்கன்னு சொல்லுவான். என்ன ஸோ ஃபிரௌன்ட்ட போய் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வந்து மென்மையாக நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லுவான். என்ன ஸோ சில இடத்துல நமக்கு வந்து எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஹிக்மத் எல்லாம் நம்ம கொடுக்கணும். ஸோ உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவு எடுத்தா அந்த முடிவு வந்து தவறா தான் முடியும் இல்லைங்களா? திடீர்னு வந்து ஒருத்தங்க ஒரு தர்மம் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்து திடீர்னு இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நமக்கு சாப்பிட காசு இருக்காது. உணர்ச்சி வசப்பட்டு செய்யறது. மார்க்கம் என்ன சொல்லுங்கிற ஒரு சட்டங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். மேக்சிமம் வந்து 1/3 கொடுக்கலாம்னு சொல்லுது இல்லைங்களா சதக்கா? அதானே அதே நேரம் சுத்தமா கொடுக்காம இருக்கக்கூடாது. இவனை பார்த்தாலே கொடுக்கணும்னு தோணல. இந்த அந்த முதல்ல தர்மமும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுது. குதிரை மேல வந்து கேட்டாலும் கொடுக்கணும்னு சொல்லுது. என்ன குதிரை வந்து கேட்கறான், இவன்ட்டு என்ன காசு கொடுக்கறது நம்ம என்ன அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடாது. இவனுக்கு வந்து ஒரு நிமிர்த்த ஒரு கும்பல் அலையிறானுங்க பிச்சை கேட்டுக்கிட்டு, ஒரு பெரிய கோஷ்டி இருக்குது அப்படின்னு நம்ம பட்டா நமக்கு தெரியாது. உண்மையிலேயே அவங்க ஏழைகளா இருந்தாலும் இருக்கலாம் இல்லைங்களா? ஏழைகள்கிட்ட வந்து நம்ம எப்படி நடந்துக்கணும், ஒரு அவை கடிந்து கொள்ளாதீர்கள், அனாதைகளை கடிந்து கொள்ளாதீர்கள், ஏழைகளை வந்து விரட்டாதீங்கன்னு தான் சொல்லுது மார்க்கம். கொடுக்க முடியலன்னா கூட அவங்களை வந்து நல்ல பேச்சாவது பேசி அனுப்புங்கன்னு தான் சொல்லுது. ஸோ வந்து அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மளால கொடுக்க முடியலன்னா கூட ஏதாவது அவங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தைகளையாவது சொல்லி அனுப்பணும். ஸோ அதை உணர்ச்சி வசப்படுறதை பத்தி சொல்றாங்க. உணர்ச்சி வசப்பட்டு நம்ம எதுவும் செஞ்சிடக்கூடாது. இன்னொரு மஷூரா, கூட்ட ஆலோசனை எல்லாம் சேர்ந்து முடிவு பண்றாங்க இல்லைங்களா? அஞ்சாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஆமா ஆமா இல்ல ஆக்சுவலா எழுத்து இதுல கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் உத்து பாக்குற மாதிரி இருக்கு. நான் பெருசாக்குறாருங்க. ஸோ போன்ல இருக்கா அவங்க இது போனா? ஆமா மொபைல் போன்ல. ஓகே, நீங்க இதுல யூடியூப்ல பார்த்தா பெருசா தெரியும். நான் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன் நானே. இக்கட்டான அஞ்சாவது தானே கன்சல்டேஷன் அண்ட் ஷூரா அவங்களுக்குள்ள வந்து மஷூரா பண்ணிக்கிறாங்க. சோ நம்மளும் வந்து என்ன பண்ணோம், மஷூரா பண்ணி முடிவு எடுக்கிறது வந்து அது ஒரு மறக்கத்தை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்மளே தன்னிச்சையா முடிவு எடுக்கிறத விட மற்றவங்கள்ட்ட வந்து உதாரணத்துக்கு கணவன் மனைவியா இருந்தா கூட மனைவிட்ட வந்து ஆலோசனைகள் கேட்கலாம் இல்லைங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க. சில முடிவுகள்லாம் வந்து நிறைய குரான்ல வரும். நம்ம அந்த உதைபியா உடன்படிக்கை முடிஞ்சிட்டு திருப்பி போவாங்க. அப்புறம் அந்த அவங்க மனைவி வந்து மொட்டை எடுக்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க இருக்கு இல்லைங்களா? நீங்க செய்யுங்க, அதை பார்த்து எல்லாரும் செஞ்சிருவாங்கன்னு சொன்னோடனே அந்த ஆலோசனை கேட்டிருக்காங்களே, செஞ்சிருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி ஆலோசனைகளை கேட்டிருக்காங்க. முடிவு எடுக்கிறது வந்து ஆணா இருக்கணும். முடிவு எடுக்கிறது வந்து ஆணா இருக்கணும். பெண்கள்கிட்டயும் வந்து நம்ம சில பேர் ஆலோசனை கேட்கறதோட ஆலோசனை கேட்கணும். பிள்ளைங்கள்ட்ட கூட எங்கே அந்த நல்ல முடிவு வருதுன்னு தெரியாது. சோ சின்ன பசங்கள்ட்ட கூட நம்ம வந்து கேட்டா ஒரு நல்ல ஐடியாக்கெல்லாம் வரும். அதை அப்படி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம யோசிச்சு நல்ல ஐடியாவா இருந்தா நம்ம செயல்படுத்தலாம். சோ கடைசியா வந்து என்ன சொல்றாங்கன்னா தவக்கருத்து. சோ அல்லாஹ் வந்து உணவுக்கும் பாதுகாப்புக்கும் அவனே வழி செஞ்சான். நம்ம வந்து ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது நம்ம அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான். எவ்வளவு கஷ்டமான நேரத்துல வந்து அல்லாஹ் வந்து நமக்கு வழிகளை திறந்து வைப்பான். சோ நம்ம உதாரணத்துக்கு நம்மளே இந்த ஒரு குரானுடைய விளக்கத்தை கத்துக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல இந்த ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அல்லாஹ் வந்து நமக்கு இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கை நமக்கு வரணும். இது வந்து நம்ம
வந்து இது நம்ம நியத்து இஹ்லாஸான நியத்து நம்ம முதல்ல நம்ம கத்துக்கணும். நான் கத்துக்கணும் இல்லைங்களா? நான் ஓகே கத்துக்கிட்டு ஓகே. மத்தவங்களும் கத்துக்கணும் நோக்கத்துல நம்ம என்ன பண்றோம், யூடியூப்ல ரெக்கார்ட் பண்ணி போடுறோம், வந்து சோசியல் மீடியால போடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல செய்றோம். அந்த நல்ல நியத்துக்கு வந்து அல்லாஹ் வந்து நம்மள கைவிட்டுற மாட்டான். நமக்கு வந்து மேல மேல நன்மைகளை செய்வான். அது வந்து நிறைய பரக்கத்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட சில கஷ்டங்களும் வர செய்யும். இந்த இந்த மாதிரி இக்கட்டுகள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், சைத்தான் கொண்டு வரும். என்ன ம். சில விசுவாசங்களை கொண்டு வருவாங்க. நம்ம எல்லாத்தையும் அதை தூக்கி உடைச்சிட்டு நம்ம நோக்கம் வந்து இதை வந்து ஒரு முழுமையா ஒரு விளக்கத்தை கத்துக்கிட்டு நமக்கு ஒரு ஹிக்மத் வரணும், ஒரு இதாயத்து கிடைக்கணும் ஒரு நோக்கத்துல நம்ம செஞ்சிருக்கிறோம். அந்த இன்ஷா அல்லாஹ். அதுக்கான நோக்கத்தை பார்க்கறான். அதெல்லாம் வந்து நமக்கு வந்து கைவிட மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம வைப்போம் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் கேட்கிறவங்க எல்லாருமே அந்த நம்பிக்கை வைக்கட்டும். நமக்கு அல்லாஹ் உதவி செய்யட்டும் அப்படிங்கிறத நம்ம துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே. அல்லாஹ். அடுத்த வசனம். போலாம். டைம் இருக்கா? ஓகே டைம். அதான் இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. ம். சரி, நான் சரி. இருந்தாலும் இது முடிச்சிடறேன். இது தொடர்பு இருக்கு. இதோட முடிச்சிடலாம். அந்த வசனம் 20 வரைக்கும் பார்த்தோம். சரி. ம். ஓகே. இன்னஹும் இன் யظهروا عليكم يرجموكم أو يعيدوكم في ملتهم ولن تفلحوا إذا أبدا. இப்போ சூரத்துல் கஹ்ஃபினுடைய 20வது வசனம். இந்த குகைவாசிகள் வந்து போன வசனத்துல சொல்லி அனுப்புறாங்க. அதுல வந்து லாஸ்டா வலா யுஷ்இரன்ன பிக்கும் அஹதா, உங்களை பற்றி எந்த ஒரு இதுவுமே வெளியே போயிடக்கூடாது, நீங்க எதுவும் சொல்லிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொடர்ச்சியை வந்து அல்லாஹ் வந்து சொல்றான். யதுஹரு அலைக்கும், நிச்சயமாக. இப்போ யதுஹரு அலைக்கும் அப்படின்னு சொன்னா உங்களை அவர்கள் கண்டுபிடித்து விட்டால். ஏன்னா இப்ப இவங்க நினைச்சிட்டு இருக்கிறது வந்து பழைய மன்னனுடைய ஆட்சி தான் வந்து 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஆட்சி தான் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இதெல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. நகரத்துக்குள்ள நீங்க போறீங்க, அதனால வந்து ரொம்ப எச்சரிக்கையா நீங்க நடந்துக்கணும், உங்களை வந்து அடையாளம் கண்டுட்டாங்கன்னு சொன்னா ஆபத்தா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா எர்ஜுமுக்கும், உங்களை அவர்கள் கல்லால் எறிந்து கொல்லுவார்கள். அவ் யுழைதூக்கும் ஃபீ மில்லத்திஹிம், அல்லது உங்களை கட்டாயமாக மதமாற்றம் செய்வார்கள். இப்போ அந்த கல்லால் எறிஞ்சு கொல்றது அப்படின்றது வந்து பண்டைய காலத்துல வந்து ஒருத்தன் வந்து அரசுக்கு எதிராக, ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து கொள்கை முழக்கம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை கொல்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு மிக கொடூரமான தண்டனையாக இது இருக்கு அப்படின்னு சொல்லி இமாம் குர்துபி சொல்லக்கூடிய வார்த்தையை வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்போ பகிரங்கமாக ஊருக்கு முன்னாடி கல்லால எரிஞ்சு கொல்லுவோம் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனா அடுத்த வார்த்தையை பார்க்கணும், கட்டாய மதமாற்றம் செய்வாங்க. இப்போ அவங்களுடைய உயிரை விட ஈமான் வந்து சிதைக்கப்படுறதுதான் வந்து அவங்க ரொம்ப பெரிய பாதிப்பா நினைச்சாங்க. உடலே அழிஞ்சு போனாலும் ஈமான் மட்டும் என்னைக்குமே அழிந்திடக்கூடாதுன்ற ஒரு முக்கியமான கான்செப்ட்ல இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நினைச்சிருந்தா அவங்க வந்து அவங்கள வந்து மதமாற்றம் செஞ்சிருவாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது கல்லால எரிஞ்சு கொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கல்லால எரிஞ்சு ஒருவேளை கொன்னுட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. நம்ம முஃமினாக இருந்து ஷஹீதோடைய அந்தஸ்துல வந்துருவோம். அதே வந்து கட்டாய மதமாற்றம் என்ற பெயர்ல நம்ம ஈமான விட சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த ஈமான விட்டதுக்கு அப்புறம் நம்ம வாழ்ற வாழ்க்கையில சுத்தமா அர்த்தமே கிடையாது. அது நம்ம வாழ்றதுக்கு வாழாமலே இருக்கலாம் என்ற எண்ணம் வந்து அவங்களுடைய உள்ளத்துல மிக ஆழமாக பதிஞ்சிருந்ததை பார்க்க முடியும். ஏன்னா குகைக்குள்ள அவங்க ஓடி வந்ததுக்கான மெயின் காரணமே அவங்களுடைய கொள்கையை பாதுகாக்கணுன்ற ஒரே மெயினான விஷயத்துக்காக வேண்டிதான். மீண்டும் திருப்பி அதே அந்த பழைய அநியாயக்காரன்ட்ட போய் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அவனுடைய தப்பான ஒரு கொள்கைக்கு நம்மளையும் வந்து கட்டாயப்படுத்தி மாத்திடுவாங்க அப்படின்ற கவலை வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அதை சொல்லிட்டு வலன் துஃப்லிஹு இதன் அபதா, இந்த வசனத்தினுடைய மிக முக்கியமான பகுதி இது. இப்போ ஒரு மனுஷன் வந்து ஆஹ் இஸ்லாத்தை விட்டுட்டு உயிருக்கு பயந்து சித்திரவதைக்கு பயந்து இஸ்லாத்தை விட்டு ஷிர்க்குக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் வலன் துஃப்லிஹு, நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறவே முடியாது. இதன் அபதா, அதாவது இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்காது. மௌத்தை விட ஈமானை இழக்கிறது மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படின்றத இந்த வாசகம் வந்து உணர்த்துது நமக்கு. சோ அப்போ மௌத்தா கூட போயிடலாம், ஆனா ஈமானை விட்டுட்டு ஈமானை இழந்துட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்றது மிகவும் கேவலமானது அப்படின்றத இதுல வந்து பார்க்க முடியும். சோ அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு என்ன சொல்லித்தரா அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஈமானுடைய உறுதி எப்படிப்பட்டது, அவங்க அவங்க ஈமான்ல எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தாங்க.
அவங்களுடைய உயிரை விட அவங்களுடைய கொள்கையை பாதுகாக்குவதற்காக வேண்டிதான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்றத வந்து இதன் மூலமாக நம்ம பார்க்க முடியுது. சோ அதே மாதிரி தற்காப்புன்னு ஒண்ணு இருந்துச்சு அவங்கள்ட்ட. அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, தவக்குல் வச்சிருக்காங்க. இருந்தாலும் உலகியல் ரீதியான எச்சரிக்கையோடு சிக்காம மறைந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம், தற்காப்பு அப்படின்ற ஒன்று அவங்கள்ட்ட இருந்ததை நம்ம வந்து பார்க்க முடியும். அப்ப நமக்கும் தவக்குல் இருக்கு அப்படின்னாலும் ஒரு கட்டத்துல உலகியல் ரீதியான சில எச்சரிக்கையோடு நம்ம என்ன செய்யணும், யார்கிட்டையும் சிக்காம கொள்ளாம கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ன்றத அந்த தற்காப்பை இந்த வசனத்தின் மூலமாக நம்ம வந்து விளங்கி கொள்ள முடிகிறது. சோ அதே மாதிரி வெற்றியினுடைய முக்கியமான இலக்கணம் என்ன? மறுமையினுடைய வெற்றி தான் உண்மையான வெற்றி. உலகியல்ல உலகத்துல நம்ம வந்து சில துன்பங்களுக்கு பயந்து நம்ம கொள்கையை விட்டு கொடுத்து நிரந்தர தோல்விக்கு வழிவகுக்காம மறுமையினுடைய வெற்றி எதை சார்ந்து இருக்கிறது அப்படின்றத யோசிச்சு அதன் பக்கம் நம்ம வந்து முன்னோக்கி செல்லணும் அப்படின்றத, அந்த வெற்றியினுடைய இலக்கணம் என்பது மறுமையை வச்சுதான் அப்படின்றது இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புரிய வைக்கின்றார். ஆனா வேற ஏதாவது ஆமா. பாருங்க அந்த இதுல ஆஸ்க் அன்சாரியில கேக்குறேன் என்ன பண்ணுறது பாருங்க. இந்த நிமிஷம். நீங்க சொன்ன விஷயங்கள் தான். இல்ல இப்போ இதுல பார்க்காம நம்ம கேஷுவலா ஒரு 3 விஷயம் தான் சொல்லியிருக்கோம், அதை மட்டும் சொல்லிக்கலாமே. ஆமா. உம் அதாவது ரொம்ப நாள் தலைமறைவா இருந்திருக்கிறாங்க. தெரியுதா இப்போ? உம் தெரியுதுங்களா? ஓகே ஓகே தெரியுது. அதாவது அடையாளம் காணப்படுது. இதுல வந்து ஆயத்து தப்சீர் எல்லாமே வந்துருது. ஆமா. பல ஆண்டுகள தலைமறைவா இருந்தாங்க. இருந்த ஆட்சியை கொடுங்கோலர் இனத்துவத்தை அல்லாஹ் மட்டும் எதிர்த்து சிலைகளை வளர்த்து மக்களை வற்புறுத்தி வந்தாங்க. தங்கள் அடையாளம் வெளிப்பட்டால் உயிருக்கு ஆபத்து என்பது அவங்களுக்கு அறிந்திருந்தனர். 2 ஆபத்துகள். ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி கொலை செய்யப்படலாம், அல்லது கட்டாயப்படுத்தி ஷிர்க் செய்ய வச்சிருவாங்க. 3வது வெற்றியின் அளவுகோல். நீங்க திரும்பி விட்டா ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டீங்க என்பது மறுமையின் வெற்றியை குறிக்கும். உயிரை காப்பாற்றிக் கொள்வது தனது ஈமானை இழப்பது நிரந்தர தோல்வி. இந்த உலகத்துல வேணா நமக்கு தோல்வி மாதிரி தெரியும். ஈமானை காப்பாத்திக்கிறதுக்காக உங்களை சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பாவம் நிறைய பேரு எவ்வளவு பேர் ஜெயில இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் வந்து உயிரை இழக்கிறாங்க. அது தோல்வி நம்ம சொல்ல முடியாது. அல்லாஹ் வந்து அவங்கள வந்து ஷஹீதுக்கள் சுகதாக்கள் கூட்டத்துல வந்து அவங்கள இன்ஷா அல்லாஹ் சேர்த்து வைக்கணும் துவா செய்வோம். நமக்கும் அந்த மாதிரி ஈமான எல்லாம் வந்து ஒரு பலத்தை கொடுக்கணும். ஒரு நம்மளை போய் நம்ம ஜிஹாது செய்யணும், போரிடணும்னா நம்ம யாரும் கட்டாயப்படுத்தணும் இல்லைங்களா? அந்த பாவத்துல இருந்து வெளியே வர்றதே இந்த காலையில பஜனை தொழுவ எந்திரிக்கிறதே பெரிய ஒரு போராட்டமா இருக்கு நமக்கு. அப்ப தகஜத்தெல்லாம் வேற என்னங்கிறீங்க? அவங்க வந்து உயிரையே கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நம்மளால ஒரு நோன்பு வைக்கிறதுக்கும் தகஜத்துக்கும் சில பேர் சொல்ல வேணாம். இந்த ஜக்காத்து கணக்கு போட்டு கொடுக்கறது இல்லைங்களா? அது ஒரு பெரிய போராட்டம். சைத்தான் அப்பதான் கொண்டு வருவான். ஒரு என்ன பண்ணுவான், நீ ஜக்காத்து கொடுத்தா என்ன ஆகும், இவ்வளவு 2% கொடுத்தா என்ன ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துருமே என்ன அப்படின்னு ஒரு வஸ்வசாவை கொண்டு வருவான். லாஸ்ட்ல வந்து அல்லாவுக்கு கடனை வச்சு விட்டு. ஆமா, அல்லாவுக்கு கடன் வச்ச மாதிரி ஆயிடும். ஆமா. சோ அதாவது அதுல அதைத்தான் நம்ம போரிடணும். அதுலதான் வெற்றி நமக்கு இப்போ இருக்கு. இதே வார்த்தை வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சியில சொன்னாங்கல்ல, ஜக்காத்து தராத மக்களோட நான் போரிடுவதற்கும் தயாராக இருக்கிறேன். அந்த ஒரு பெல்ட்டனாவது நீங்க உங்களுக்கு கடமை ஆகுதுன்னா அந்த பெல்ட்டை கூட நீங்க தந்துதான் ஆகணும் உங்க ஜக்காத்துன்னும் போது. அதை நம்ம அப்போ அந்த காலத்துல அவ்வளவு தூரம் சஹாபாக்கள் வந்து அந்த உறுதியோட இருந்திருக்கிறாங்க இந்த விஷயத்துல. 18 பாத்தீங்கன்னா என்னென்ன படிப்பினை வருது பாருங்க. ஒரு உயர்வு, உயிரை விட ஈமான் ரொம்ப வந்து முக்கியம், அவசியம். ஆனா சில நேரத்துல பொய் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்மள ஒருத்த வந்து கொல்ல வரான், என்ன நீ வந்து அல்லாஹ் இல்ல, நான் வந்து நீ வந்து ஒரு முஷ்ரிக்கின்னு சொல்றது உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக சொல்லலாம் அப்படின்னு நான் இங்க கேட்டுக்கிறேன். பொய் அந்த நேரத்துல பொய் சொல்லலாம். பொய் உண்மையிலேயே மனசார்ந்து சொல்லக்கூடாது. நான் வந்து இல்ல அது படிச்சிருக்கேன், நீங்க சொல்ற விஷயத்த படிச்சிருக்கேன். ஆனா வந்து அதுல ஆக சிறந்தது என்ன தெரியுமா, அந்த இடத்துல கூட ஈமான விட்டு கொடுக்காம ஒருத்தன் இருக்கிறான்ல, அதுதான் ஆக சிறந்த ஒரு பெரிய பட்டமா அதை வந்து பாக்குறாங்க. அதாவது ஏதோ எங்கேயோ ஒரு கண்ட்ரி நினைக்கிறேன், கம்போடியாவோ எங்கேயோ ஒரு நாட்டுல ஒரு என்ன பண்ணிருக்கான், ஒரு இமாம்
இமாம் என்ன ம் பண்ணிருக்கிறான், ரஜத் பள்ளியாஸ் அஜித் நடந்த விஷயம். நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. ஓகே. கூகுள் பண்ணி பாருங்க. ம் இந்த கையில வந்து இந்த பன்றி இறைச்சி, என்ன பன்றி இறைச்சி, ம் கையில வந்து சாராயம் ரெண்டையும் கொடுத்து பொதுமக்களுக்கு நடுவுல மத்தியில ம் பஞ்சாயத்தை கூப்பிட்டு வந்து ஒரு இமாம கூப்பிட்டு வந்து இது ரெண்டையும் சாப்பிட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு இருக்காங்க. ம் இந்த ராணுவம், ஓகே ஓகே இந்த ராணுவம் ஓகே. அவர் வந்து எல்லா மக்களும் பாக்குறாங்க. நடுவுல ம் ஒரு பெரிய கூட்டத்துக்கு நடுவுல இது நடக்குது. ம் கையில துப்பாக்கி வச்சிருக்கிறான். என்ன, நீ சாப்பிடலன்னா உன்னை துப்பாக்கியால ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. ம் அவரு வந்து கடைசி வரைக்கும் ஈமான்ல பாரு எவ்வளவு உறுதி. ஆஹ் பொய்க்காக எடுத்து சாப்பிட்டுருக்கலாம், உயிரை ம் காப்பாற்ற சாப்பிட்டுருக்கலாம். சாப்பிட்டது என்ன ஆயிருக்கும், அந்த மக்களும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மக்களுடைய ஈமான் சரி. இல்ல பலகீனப்பட்டிருக்கும். இல்ல ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது. ஆமா. என்ன கொஞ்ச நாள் பழகிப்பட்டிருக்கும். பேசினாலும் சரி நம்மளும் இப்படி சாப்பிடலாம்னு அந்த ஒரு மீனிங் வ- எடுத்திருப்பாங்க. ஆனா வந்துருவாங்க. இவர் வந்து வந்து அந்த அந்த கொள்கையை விடாம, நான் வந்து உயிரே போனாலும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னோன்னா ஷூட் பண்ணி ஆளை காலி பண்ணிட்டான். ம் எங்க நெத்தியில எங்கேயோ ஷூட் பண்ணி சாவடிச்சாங்கன்னு நினைக்கிறாரு. ஒரு ஒரு பெரிய ஒரு ம் ட்ரைனிங் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தவங்களுடைய ஈமானுடைய படித்தரங்களை பொறுத்து என்ன. ம் ஆனா உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன நம்மளுடைய பொய் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அதே எங்கேயும் மாதிரி இன்னொரு பொய் சொல்லலாம். 2 பேர் சண்டை போட்டிருக்காங்கன்னா அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி ஆமா ஒரு சேர்த்துக்கிறதுக்காக. இஸ்லாஹ் அப்படின்ற அடிப்படையில நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஆமா. இந்த அதே ஈமான்ங்கிற மாதிரி ஈமான்ங்கிற சொல்லுங்க. அதே மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ம். அதே மாதிரி ம் சொல்ல இல்ல வந்தீங்க. இப்ப இந்த பொய் சொல்லலாம் அப்படின்ற விஷயம் வந்து சொல்றேன் நானு. ஆமா. ரெண்டாவது கணவன் மனைவி கிட்ட வந்து நல்ல விஷயத்துக்காக, அதாவது உறவுகளை சீர்படுத்துறதுக்காக என்ன, ம் இப்போ வந்து 2 பேரும் சண்டை போட்டு நீங்க சொன்ன மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் ம் சண்டை. அண்ணன்ட்ட போய் சொல்றது, அண்ணன் வந்து இதுவும் கூட இந்த வசனத்துல வந்திருக்கா? இதுவும் இதுல இல்ல, வந்திருக்கா? அதுவும் இல்ல, சேர்ந்து. அதுவும் இல்ல. நாம நம்ம நம்ம பேசிக்கிறது தான். அதுவும் இல்ல இது. ஓகே ஓகே ஓகே. அண்ணன் வந்து உன்னை வந்து அவ்வளவு பாசம் வச்சிருக்கான் உன் மேல. உன்னை அப்படி நல்லது சொல்றான், செய்யறான். அப்படி நீ அவன்கிட்ட போய் சொல்றது. தம்பிகிட்ட போய் ம் அண்ணனை பத்தி ம் நல்ல நல்ல விஷயங்கள் சொல்றது. என்ன, ம் so அந்த அந்த நியத்துல நம்ம சொன்னா நன்மை அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து இந்த தீய சூழலை தவிர்க்கிறது. என்ன, ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் வந்து ஆபத்து ம் வரும்போது அந்த இடத்த விட்டு விலகி செல்வது, அது மறைந்திருப்பது, நீங்க ஓடிடணும். குகைக்குள்ள ஓடிடுறது, அந்த சுச்சுவேஷன் இருக்கக்கூடாது. சொல்லுவாங்கல்ல, இந்த சாராய கடை, இந்த அதெல்லாம் வந்து கிட்டே போவானான்னு சொல்லுவான் இல்லையா. இந்த ம் குரான்ல வந்து ஒரு ஆயத்து வரும், அதை நெருங்காதீர்கள்னு சொல்லுவான்ல, இப்படி அது குடிக்காதீங்க. விபச்சாரத்துக்கு. விபச்சாரத்துக்கும் எல்லாம் சொல்லும்போது நெருங்காதீர்கள், நீங்கள் விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள். அந்த என்வாரன்மெண்ட்டுக்கு போயிடாதீங்க அப்படின்னு. உண்மையான தோல்வி வந்து நீங்க ஏற்கனவே படிச்சது தான். சத்தியத்தை அறிந்த பிறகு திருப்பி வந்து அது வந்து அந்த அல்லாஹ் பத்தி தெரியாம இருந்து சிலைகளை வணங்கி மத்த மத்த அது குஃபூர்ல இருந்து இறந்து போனா அது ஒண்ணும் கிடையாது. ஆனா ஒரு பெரிய அறிஞரா இருந்து ஒரு என்ன, ஒரு சத்தியத்தை அறிஞ்சு ஆலிமாயி ஒரு ஈமான் வந்த பிறகு அவங்க வந்து மாறுறது வந்து பெரிய ஒரு தோல்வி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 4வது பாயிண்ட் என்னன்னா, சாதனை எச்சரிக்கையா இருக்கிறது. என்ன, நம்ம என்ன பண்ணணும், பாதுகாப்பாகவும் இருந்துக்கணும், எச்சரிக்கையாகவும் நடந்துக்கணும். என்ன, ஸோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லுவாங்க, நான் எல்லாம் நம்புறேன், யார் என்ன என்ன செய்யறது அப்படின்னு போய் நம்ம எதிரியாளுக்கு முன்னாடி போய் நிக்க கூடாது பாரு. முன்னாடி ம் ம் அவன் ஒரு கத்தியும் அருவாவும் வச்சு நிக்கிறான், அதெல்லாம் என்ன பாதுகாப்பான் அப்படின்ட்டு போய் நம்ம அந்த மாதிரி என்ன நான் ஆசை. சண்டை போடுவேன். இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன, ம் வந்து இடம் பொருள் ஏவல் நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி கரெக்டான இடத்துல போய் அந்த மாதிரி சில பேர் ரொம்ப குருட்டு என்னன்னு சொல்லுவாங்க, அசட்டு தைரியம் பாங்கல்ல, அதுவும் இருக்கக்கூடாது. ம் அசட்டு தைரியம் வந்து என்ன ஆகும், நம்ம வந்து அதுக்குள்ள நல்லா அப்படி சொல்லலைங்க, தரத்தையும் கட்டி போடு ஈமானு கொள்ளுன்னு சொல்லியிருக்கு. ஆமா, கட்டி போட்டுவிட்டு அப்புறம் தவக்குள் வை. ஸோ கொடுங்கோன்மைக்கு வந்து கொடுங்கோன்மைக்கு அஞ்ச தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ம் மாஷல்லா. கொடுங்கோலன் ஆட்சி எல்லா உலகத்தையும் நடந்துகிட்டு தான் இருக்குது. சில பேர் வந்து உயிரையே இப்போ இழந்துகிட்டு இருக்கிறாங்க உலகம் ஃபுல்லா. அதனால அவங்களுக்கு வந்து ம் அஹ்,
சொர்க்கத்தை கொடுக்கட்டும். அந்த அநீதியான ஆட்சியாளர்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து அழிக்கட்டுங்கிற இந்த நேரத்துல நம்ம துவா செய்வோம். ம், ம், சரி. ஓகே.